ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஃபிசிக்ஸில் கார்பன் ரெசிஸ்டர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கார்பன் ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்ஸ்டீட் ஆஃப் நார்மல் ரெசிஸ்டர்ஸ்க்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. நீங்கள் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கலர் கலராக இருக்கும். ஸோ இதோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த கலர் கோடை வச்சு நம்ம ஈஸியாக அதோடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதுதான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த கார்பன் ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேபிளானது, காம்பேக்ட் இன் சைஸ், ஈஸியாக நம்ம ஒரு இடத்துக்கு பேக்கெட்டில் போட்டு கூட நம்ம கொண்டு போகலாம். ஸோ இதில் நம்ம கலர் கோட் எப்படி இந்த வச்சுட்டு நம்ம எப்படி வந்து ஹவு டு ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இது நம்ம எப்படி மெமரி பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒயிட். பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒயிட் அப்படின்னு போட்டுட்டு இங்கேருந்து நம்ம நம்பர் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரை நம்ம இந்த நம்பர்ஸை போட்டுக்க வேண்டியது தான். ஸோ இதை போட்டுட்டு நம்ம கலர் கோடை நம்ம ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு 2 கலர்ஸ்க்கான வேல்யூஸை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதை மெமரி பண்ணிக்கலாம். பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒயிட்னு இந்த சைடில் நம்ம பென்சிலில் எழுதிட்டு டைரெக்டாக அந்த நம்பர்ஸ் போட்டுட்டிங்கன்னா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரிங்குக்கு நேராக க்ரீன் கலர் இருக்கா? ஸோ க்ரீன் கலருக்கு நேராக என்ன வேல்யூஸ் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். 5. செகண்ட் ரிங் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா 6. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரிங் நம்ம பார்க்கும் பொழுது என்ன கலரோ அதுக்கான நம்பரை நம்ம இங்கே பார்த்துட்டு, ஆக்சுவலாக பார்த்தா இங்கே ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் கலருடைய நம்பர் இங்கே 2. அப்போ தேர்ட் டிஜிட் மட்டும் எத்தனை நம்பரோ அத்தனை 0 போட்டுக்கணும். அவ்வளோதான். ஸோ இதோடைய நம்ம ரெசிஸ்டன்ஸ் இந்த 3 கோடை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே யூனிட் பார்த்தீங்கன்னா ஓமில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இந்த ஃபோர்த் ரிங் எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா டாலரன்ஸை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் மீன் பை டாலரன்ஸ் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டர் வழியாக எவ்வளோ நம்ம வோல்டேஜையோ கரண்ட்டையோ நம்ம எவ்வளோ தூரம் செலுத்தினா இது வந்து தாங்கிக்கக்கூடிய தன்மை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. இதில் ஒரு 3 கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கோல்டு, சில்வர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோ கலர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கோல்டு கலருக்கு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், டாலரன்ஸை எப்பயுமே நம்ம பர்சன்டேஜில் சொல்லுவோம். +or-5%. இது பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வருக்கு பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா +or-10% கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோர்த் ரிங்கில் எதுவுமே கலர் கொடுக்கல அப்படின்னா அதுக்கான டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா +or-20%. சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5600 ஓம். அதே மாதிரி அதோடைய டாலரன்ஸை நம்ம சைடில் எழுதிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம அந்த கலர் கோடை வச்சுட்டு கார்பன் ரெசிஸ்டருடைய வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒயிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு மட்டும் பிளாக், அடுத்தது ப்ரௌன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே உள்ளது க்ரீன், ஃபஸ்ட்டு ஜி, செகண்ட் ஜி கிரே கலரை குறிக்கக்கூடியது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஸோ பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒயிட் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பிளாக்கை குறிக்கக்கூடியது, செகண்ட் பி ப்ரௌனை குறிக்கக்கூடியது, அண்ட் ஃபர்ஸ்ட் ஜி க்ரீனை குறிக்கக்கூடியது, செகண்ட் ஜி கிரேயை குறிக்கக்கூடியது, அண்ட் தென் அவ்வளோதான். ஸோ ஈஸியாக நம்ம இந்த கார்பன் ரெசிஸ்டர்ஸோடைய கலர் கோடை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம இதோடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி கற்றுக்கலாம் ஃபிசிக்ஸை. கண்டினியூவாக இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ஃபிசிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ.